ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ தாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சரி விடுங்க, பாலமலைக்கு தாங்க போக போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிளைமேட் பயங்கரமாக இருக்குது, அதனால தான் பாலமலை போக போகிறோம். ஏன்னா அதுவும் இல்லாமல் இந்தியாவில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால பார்த்தீங்கன்னா பாலமலைக்கு ரைடு போகலாம். எனக்கே தெரியும் ஒரு நெஜமாக என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாருலேயும் மழை பெய்யுங்க, மழை அடிச்சிட்டு இருக்குங்க, நல்லா ட்ராவல் பண்ண முடியல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பலப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்குங்க, அதனால் எங்கேயும் பெருசாக ட்ராவல் பண்ண முடியல. அது மட்டும் சாரி. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கே தெரியுங்க, ஏன்னா சத்தியமாக கண்டென்ட் இல்லாதனால வேறு எங்கேயும் வெளியிலையும் ரொம்ப தூரம் போக முடியாததுனால இப்போ பார்த்தீங்கன்னா பாலமலைக்கு போய் ஒரு கண்டென்ட் போட வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நிஜமாக கையில் கண்டென்ட் இல்லை, அதுதான் பிரச்சனை. இங்கெல்லாம் மழை அடிச்சிச்சுன்னா வரவே முடியாதுங்க, ரோடு ஃபுல்லாகவே சேராக இருக்கும். நம்மளுக்கு என்னென்னா மோட்டோ விளாகிங்கும் பண்ண கரெக்டாக வர மாட்டேங்குது, பொழைக்க தெரியாமலே இருந்துட்டோம். சும்மா எல்லாரும் மாதிரியும் ஃபேக் கண்டென்ட், நம்மளே கண்டென்ட், நம்ம ஃப்ரெண்டே அங்கே முன்னாடி நிற்காரு. எப்படின்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டே அங்கே பெட்ரோல் இல்லாமல் நிற்க வச்சுட்டு அந்த மாதிரி, ப்ரோ யார் ப்ரோ நீங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, நம்ம எதாவது அந்த மாதிரி பண்ணால் தான் பொழைக்க முடியும். இல்லை ரோட்டில் போகிறாங்களா ப்ரோ இந்த வண்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்போ அந்த மாதிரி கேட்டு தான் வியூஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஜென்யூனாக வியூ வாங்கலாம்னா முடியாதுங்க, போய் பேசி அந்த மாதிரி பண்ணால் தான் வியூ வாங்க முடியும். நல்லவங்களுக்கு காலம் இல்லைங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு நான் பாலமலையில் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் நான் பார்க்காத புதுசாக இருக்கிறத ஏதாவது அந்த பக்கம் எங்கேயாவது பாலமலையில் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போவாங்க, அப்படியே ஏதோ ஒரு மண் ரோடு போச்சு, அதுக்குள்ளே போய் பார்ப்போம் நல்ல வியூ தான் இருக்காது. இப்படி தான் ஏன் ராங் ரூட்டில் வராங்க, சுற்றி வரல என்ன இருக்குதுன்னு தெரில. இப்போ இந்த பெனாய்பாத்தில் பாலம் ஒர்க் வேறு போயிட்டுருக்காங்க. கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. அது இல்லாமல் நான் உங்களோட நம்ம இப்போ பார்க்குறவங்களோட மைண்ட் வாய்ஸ், நீங்கள் பாலமலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் அது பாலமலைங்கிற வீடியோவே செகண்ட் டைம் தேர்ட் டைம் பார்க்குறீங்களா, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும், ப்ரோ ஒரு இடத்துக்கு ஒரு மனசு எத்தனை வாட்டி ப்ரோ போவான், அந்த தாட் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். பட் சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு வராமல் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். பாலமலைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான இடம் கோயம்புத்தூரில். ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. மேலே போனால் வேறு லெவலில் வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். கிளைமேட் இருக்கும், பார்ப்போம். மழை அடிக்காமல் தான் சரிங்க. நம்ம பாலமலையில் எப்போவுமே ஒரு ஆஃப் ரோடிங் போவோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃப் ரோடிங் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா கண்டிப்பாக கீழே படும். நம்ம கீழே சைலன்சர் பார்த்தீங்கன்னா கீழே அடிபட்டுரும், ஃபேரிங்லாகவே அடிபட்டுருங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது பெருசாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் செட் ஆகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வேணால் நார்மலாக நம்ம எப்போவுமே போகிற வியூ பாயிண்ட் மட்டும் போயிட்டு வேறு இடம் இருந்துச்சு நான் பார்க்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு லைட்டாக மழை அடிக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. கிளைமேட் பயங்கரமாக இருக்குதுங்க, அதனால தான் சரி கிளம்பி வந்தேன். ஸோ ஒரு மாதிரி நல்லா மிஸ்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அதுவும் அப்படியே கோப்ரோவில் காமிச்சிடலாம். ஆனால் இந்த இடத்துக்கு எவ்வளோ வாட்டி வேணால் வரலாங்க. எங்கள் வீட்டில் கேட்பாங்க, டே பாலமலை அப்படி என்னடா இருக்குது, ஏன்னா எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருக்கேன்னு. பட் அந்த கிளைமேட்டு எப்படின்னா வீடுக்கிட்டே தாங்க, ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இடத்துக்கு போகணுன்னா ஒரு நல்ல இடம் இதுதாங்க. மழை அடிக்கிறது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. கிளைமேட் பாருங்களேன், வேறு லெவல் கிளைமேட்டு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரோ இப்போ என்ன போர் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு சரி இப்போது பாலமலை போயிட்டு வந்துடுவோம், ஒரு அரை மணி நேரம் தானே ஆகும் அப்படிங்கிற ஒரு நல்ல இடங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் பயங்கரமாக இருக்குங்க. இங்கே ரேராக அந்த மாதிரி தான் வெயில் அடிக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வியூ பாயிண்ட்டும் நல்லா தெரியுங்கிறதுனால ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா 2 கோவில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டியில் அந்த படுகாசு ஒரு கோவில் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இன்னொரு கோவில் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கோவில் இருக்குது. அந்த உள்ளிக்கல் வில்லேஜில் வந்து இங்கே ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க, அந்த ஒரு கோவில் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் இன்னொரு கோவில் இருக்குது. 2 கோவில் இருக்குங்க. ஆக்சுவலி இங்கே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 2 கோவில் இருக்குது, ஒரு கோவில் இல்லை 2 கோவில் இருக்குது. காற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது. அதெல்லாம் இப்போ தான் பார்த்தா 2 பேர் டியோவில் ஜோடியாக போயிட்டுருக்காங்க. என்னையா நடக்குது இங்கே, நம்மளுக்கு தான் ஒன்றும் அமைய மாட்டேங்குது.
மாடு என்னையை பார்த்தோம்னே வண்டிக்கு நேராக வருது. எப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு, ஐயோ வந்துடக்கூடாதுன்னு நினச்சா தான் வரும். எப்பா போகிற போக்கில் ஒரு முட்டிட்டு போயிடாதீங்க. நீங்கள் நோட் பண்ணால் தெரியும், நம்ம வண்டியை நோக்கியே தான் வருது. ஸோ இந்த இடம் ஞாபகம் இருக்குது. ஆப்போசிட்டில் மிஸ்ட்டு லைட்டாக தான் அங்கே இருக்குது. நல்லா இருந்தால் நிறையா தான் நல்லாயிருக்கும். சரி, நம்ம அப்படியே அந்த பக்கம் போய் பார்ப்போம்ல. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா டைம் லேக்ஸ் அந்த மாதிரி எடுக்க நல்ல இடங்க இது. பிஎஸ்எஃப் இருக்குது அங்கே. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா நார்மல் கோவில். கீழே இன்னொரு கோவில் இருக்குங்க. 2 கோவில். இது ஒரு கோவில். ஸோ கீழே லெஃப்ட் சைடில் அங்கே ஒரு கோவில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எதாவது கேட்பாங்க நினைக்கிறேன். யாரும் இது வரைக்கும் யாரும் எதுவும் திட்டல. எங்கடா போகிற அப்படின்னு. கேட்பாங்க, போகும்போது கேட்பாங்க. இப்போ கேட்க மாட்டாங்க. போகும்போது எங்கடா போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. நல்லா காற்றடிக்குது. ஆஃப் ரோடிங்னாலே இந்த வண்டி வச்சு பயமாக இருக்குது எனக்கு. பயங்கரமாக காற்றடிக்குதாங்க. டிஸ்பேலன்ஸ் ஆகுது. பிஎஸ்எஃப் கேம்ப். இங்கே இது வரைக்கும் அந்த வண்டி வருதா? காற்று போட்டு அலசுது. வா, சரியான காற்று. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் இந்த சைடுங்க. இந்த பக்கம் பின்னாடி பார்த்தீங்கன்னா கேரளா. உங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியும்னா எல்லாம் அடிச்சு விட்றதேன். காற்றுக்கு ஹெல்மெட் கீழே விழுந்து என் கோபுர நிலைமையை பாருங்களேன். பாலமலை பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும்னு நினச்சி வந்தேன். இப்படியே போச்சுங்க. கோப்ரோ லென்ஸ் உடஞ்சிருக்கு. பைக்கு கீழே விழுகிற கட்டம் பிடிச்சிட்டேன். பிடிக்காம தான் விட்டு கீழே வந்துருக்கும். பயங்கர காற்று. ஸோ இனிமேல் இதுக்கப்புறம் மேக்ஸிமம் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் மன்னிச்சிருக்கு. ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவலேட்டர் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 2 வீலர் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. பார்த்து மெதுவாக ஓட்டுங்க. தேங்க்யூ.